ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸை வழக்கம் போலே நம்ம 4 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். முதல் செக்மெண்ட்ல ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ். இந்த வீக்கெண்ட்ல மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கு ஈரானும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தயாராயிட்டாங்க. இதன் காரணமாக ஒரு வார் லைக் சுச்சுவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று மிடில் ஈஸ்ட் போயிருந்தது. ஆனால் இன்னைக்கு காலையில் பிரசிடென்ட் ட்ரம்ப் வழக்கம் போலே ஒரு யூட்டர்னை போட்டிருக்காரு. ஆஸ் ஆஃப் நவ் இந்த யூட்டர்னுக்கு அப்புறம் எந்த நெகட்டிவான அப்டேட் வரல. ஸோ இதே இப்படி கண்டினியூ ஆச்சுன்னா நாளைக்கு நம்மளோட மார்க்கெட் ஒரு 0.5% 1% வரைக்கும் கேப் அப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருவோம். அண்ட் ரெண்டாவது செக்மெண்ட்டில் நம்மளோட இந்திய பொருளாதாரத்தை பற்றின சில செய்திகள் இருக்குது. அண்ட் அந்த செய்திகள் காரணமாக சில கம்பெனிஸ் லாபம் அடைய போகிறாங்க. அதை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருவோம். அண்ட் நம்மளோட தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு எலக்ட்ரிசிட்டி பில் இந்த மாதம் அதிகமாக வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 200 யூனிட் ஃப்ரீ கொடுத்தாங்க. அதுக்கு மேலேயும் எப்படி அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் மக்கள்கிட்ட வந்திருக்கு. அதை பற்றி நம்ம பார்த்துருவோம். நம்மளோட அரசாங்கம் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம பேசிடுவோம். அண்ட் மூணாவது செக்மெண்ட்டில் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ். அண்ட் இந்த ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் செக்மெண்ட்டில் 17 கம்பெனிஸ் பற்றின செய்திகள் இருக்குது. அண்ட் அந்த செய்திகளால் நாளைக்கு இந்த கம்பெனிஸில் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் நம்மளால் பார்க்க முடியும். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அண்ட் நாலாவது கடைசி செக்மெண்ட்டில் பார்த்தோம்னா இந்த வாரம் வரக்கூடிய முக்கியமான எக்கனாமிக் டேட்டாஸ், எக்கனாமிக் ரிப்போர்ட்ஸ் அண்ட் எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ் இருக்குது. அதன் காரணமாக நம்மளோட பங்கு சந்தைகள் எப்படி பாதிக்கப்பட போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். குறிப்பாக இந்த வாரம் புதன்கிழமை ரொம்ப முக்கியமான நாளாக இருக்க போகுது ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு. அதையும் நம்ம பார்த்துருவோம். இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களோட ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அதை நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வெள்ளிக்கிழமை மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோவிலே பேசியிருந்தோம். வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஈரான் அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் போன 2 கப்பல்களை நாங்கள் அடித்தோம். அதுக்கு காரணம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த கப்பல்கள் நாங்கள் சொன்ன பேச்சை கேட்கல, அதனால் அடித்தோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதை நம்மளோட வீடியோவில் வெள்ளிக்கிழமை பேசிட்டோம். அண்ட் இதுக்கு அமெரிக்கா என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஈரானை நோக்கி போனதாக இருக்கட்டும், இல்லை ஈரான்லேருந்து வந்ததாக இருக்கட்டும், அந்த கப்பல்களில் 30 கப்பலை நாங்கள் இடைமறைச்சிருக்கோம், 2 கப்பலை நாங்கள் அடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நைட்டு 9:45 வெள்ளிக்கிழமை நைட்டு 9:45 பிரசிடென்ட் ட்ரம்ப் அங்கே அமெரிக்காவில் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அந்த இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, வரும் நாட்களில் ஈரான் மீதான தாக்குதல் பயங்கரமாக இருக்கும், அதிகமாகும்னு சொல்லிட்டு சொல்கிறார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஈரானுடனான போரில் ஜெயிச்சிட்டு இருக்கோம்னு சொல்கிறாரு வழக்கம் போலி. அண்ட் இதெல்லாம் மார்க்கெட்டுக்கு லைட்டாக தான் பேனிக்கை கிரியேட் பண்ணுது. ஆனால் ரொம்ப குறிப்பான விஷயம் என்னென்னா, இன்டர்நேஷ்னல் மீடியாஸ், அது ஆக்சியோஸாக இருக்கட்டும், சிபிஎஸ்ஸாக இருக்கட்டும், என்பிசியாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி அமெரிக்கா, இஸ்ரேல் 2 பேருமே சேர்ந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தாக்குதலுக்கான திட்டத்தை தீட்டிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக ஈரானோட பவர் பிளான்ட்ஸ் மேலெல்லாம் அட்டாக் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி தான் ஆக்சுவலாக மார்க்கெட்டை பேனிக் பண்ணி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அமெரிக்கன் மார்க்கெட் முடியும் போது குரூட் ஆயிலோட விலை $91 வரைக்கும் போகுது. பிரெண்ட் குரூட் ஆயில். நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி கூட ஒரு 60-70 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுன் சொல்லிட்டு இண்டிகேட் பண்ண ஆரம்பிச்சது. அந்த அமெரிக்காவோட ஆக்சுவல் பிளான் என்னன்னா, இந்த ஈரானோட தலைநகரத்துக்கு போகக்கூடிய பவர் சப்ளைவை கட் பண்ணோம்னா ஈரானை வலிக்கு கொண்டு வந்துடலாம். அப்படி நம்ம கட் பண்ணோம்னா மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ஈரானோட பவர் பிளான்ட்ஸ் மேலே அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஈரான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஈரான் சனிக்கிழமை குவைத் மேலே ஒரு அட்டாக் பண்ணுறாங்க. ஓமனில் போன ஒரு கப்பல் அடிக்கிறாங்க. அண்டு ஈரான் வார்ன் பண்ணுறாங்க, ஒருவேளை அமெரிக்கா எங்களோட பவர் பிளான்ட் மேலே அடித்தாங்கன்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது பவர் பிளான்ட்டாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம், பிரிட்ஜஸாக இருக்கலாம், ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கலாம், எல்லா இடத்துலையும் அங்கே அடிப்போம்னு சொல்லிட்டு வார்னிங்கை கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுக்கு துணை போகக்கூடிய மற்ற கல்ஃப் நாடுகள் அவங்களோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலேயும் நாங்கள் தாக்குதலை பண்ணுவோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. செய்யக்கூடிய ஆளுங்க தான் இவனுங்க. ஸோ இதெல்லாம் இப்படி இருக்கும்போது நேற்று மத்தியானம் வரை இதே மாதிரி போயிட்டு இருக்கு. ஈவினிங் மேலே பேனிக்கான ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த டெல்லி ப்ரொட்டஸ்ட் அப்போ ப்ரொட்டஸ்ட் 20ஆம் தேதி தான் நடந்தது. ஆனால் ஒரு 2 நாள் முன்னாடி அமெரிக்கா அமெரிக்கர்கள் யாரும் அந்த போராட்டம் எடுக்கிற இடத்துக்கு போக வேணாம், அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு கலவரம் வரதுக்கு வாய்ப்புன்னு சொல்லிட்டு வார்னிங்கை கொடுத்தாங்க. அது எப்படி 2 நாளுக்கு முன்னாடியே வார்னிங்கை கொடுக்க முடியுதுன்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தை பல நியூஸ் சேனல்ஸ் எழுப்பியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நேற்று ஈவினிங் அமெரிக்காவோட ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேல், எஜிப்த், மற்ற எந்த கல்ஃப் நாடுகளில் மிடில் ஈஸ்டில் அமெரிக்கர் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்பான இடத்துக்கு போனால் போங்க, இல்லைன்னா முடிஞ்சால் அந்த நாட்டிலேருந்து வெளியே வந்துடுங்க, அமெரிக்காக்கே வந்துடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங்கை கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கன் கமாண்டர் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஈரான் மிகப்பெரிய அளவுக்கு மிசைல் அட்டாக்ஸ் பண்ணாங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இஸ்ரேலே எங்களால் டிஃபெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு பேனிக்கான சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணுது. ஈவன் இஸ்ரேல் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் இந்த ஈரானுடனான டென்ஷனில் ஒரு உச்சக்கட்டத்தை அடைஞ்சிருக்கோம், எந்த நேரம் வேணாலும் இது எஸ்கலேட் ஆகலாம், பார்த்து பத்திரமா இருங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு பேனிக்கான சுச்சுவேஷன் நேற்று நைட்டு ஒரு 10 மணி வரைக்கும் போய்கிட்டே இருக்குது. நம்மளும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அண்ட் நேற்று நைட்டு ஒரு 1 மணிக்கு மேலே அப்டேட்ஸ் வர ஆரம்பிக்குது. என்னென்னா, ஈரான் மற்ற மீடியேட்டர்ஸ் கிட்ட, கல்ஃப் நாடுகள் கிட்ட எல்லாம் பேசியிருக்காங்க. உதாரணத்துக்கு துருக்கி கிட்ட, சவுதி அரேபியா கிட்ட எல்லாம் பேசியிருக்காங்க. ஒருவேளை ஈரானோட பவர் பிளான்ட்ஸ் அடிச்சிங்கன்னா
யாருமே பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ஈரான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்காங்க. அண்ட் ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்குறாரு. அமெரிக்கா இக்காரணத்துக்கு கொண்டு எங்கள் மேலே அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு துணிவாக முடிவு எடுக்காதீங்க, அதுக்கான பின்விளைவுகள் வந்து பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்படி கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட பேசினதோட விளைவா இன்னைக்கு காலையில் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ஒரு யூட்டனை போட்டிருக்காரு. அதாவது அவரோட சோஷியல் மீடியாவில் அவர் வந்து ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காரு. அதை படிக்கிறேன் கேளுங்க. The USA is locked and loaded and ready to go against the Islamic Republic of Iran at levels of military terror, strength and power not seen since World War II. Despite this, we have just asked by Iran and other Middle Eastern countries to hold off any attack in that the perimeters of a deal has been agreed to. This would include immediate, complete and total opening of Hormuz Strait and an end to Iran's nuclear threat. Based on this request, I have agreed for the future benefit of the world and likewise the survival of a successful and prosperous Iran to cancel the attack subject to being able to rapidly make a deal. The country of Israel joins me in this commitment. Get to work everybody and get it done. Thank you to your attention to this matter, President DJT அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நாங்கள் ஈரான் மேலே அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தோம். அதுவும் எந்த மாதிரியான அட்டாக்னா, 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் இந்த அளவுக்கு மிகப்பெரிய அட்டாக்கை யாரும் பார்க்கலன்ற அளவுக்கு நாங்கள் தயாராக தான் இருந்தோம். ஆனால் ஈரானும் மற்ற மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸும் வந்து எங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணது என்னன்னா, இப்போ டீல் முடிய போகிற தருணத்தில் இந்த அட்டாக் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதினோட விளைவாக வந்து நான் இந்த அட்டாக்ஸ் வந்து நிறுத்தி வைக்கிறேன். ஒரு வேளை நான் வந்து இப்போ டீல் முடியும்னு சொல்லிட்டு தான் இதை வந்து நிறுத்தி வைக்கிறேன். இந்த டீலில் வந்து ஈரான் வந்து ஒத்துக்கணும். அதாவது ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை கம்ப்ளீட்டாக திறக்கிறதுக்கும் அவங்களோட நியூக்ளியர் த்ரெட்டை வந்து கைவிடுறதுக்கு ஒத்துக்கணும். ஒருவேளை இதை ஒத்துக்கலைன்னா நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் அண்ட் இந்த ப்ராசஸில் வந்து இஸ்ரேல் எங்களோட துணையாக நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணுறாரு. அப்போது ஈரான் வந்து டீலுக்கு வந்துட்டாங்களா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இன்னைக்கு வீக்கெண்ட் அஃபிஷியல் அதாவது அன்அஃபிஷியல் மார்க்கெட்ஸில் வந்து க்ரூட் ஆயிலோட விலை 7% மேலே கிராஷ் ஆகுது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியல் மார்க்கெட் தான், அஃபிஷியல் கிடையாது. இன்னைக்கு காலையில் 3:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் ட்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நம்மளுக்கு கிளியரான ஒரு பிக்சர் கிடைக்கும். அண்ட் இதெல்லாம் எப்படி இருக்கும்போது ஈரான் ட்ரம்ப்போட இந்த போஸ்ட்டுக்கு வந்து ஈரான் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த அமெரிக்காவோட ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து ஒரு சைக்காலஜிக்கல் டாக்டிக்ஸ் தான். இந்த மாதிரி சுமூகமாக போன மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் நாங்கள் நம்பலை. அமெரிக்கா கிட்டேருந்து வந்த எல்லா த்ரெட்டையும் நாங்கள் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுறோம். அதாவது எப்போ வேணாலும் அவங்க தாக்குதல் நடத்தினா நாங்கள் தயார் நிலையில் இருக்கோம்னு சொல்லிட்டு ஈரான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் இன்னமும் கூட ஈரான் தரப்புலேருந்து நாங்கள் டீலுக்கு ஒத்துக்கிட்டோம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வரல. இதையும் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் இப்படி இருக்கும்போது இந்த உக்ரைனுக்கு பேட்ரியாட் மிசைல் பண்ணுறதுக்கான லைசன்ஸ் வந்து அமெரிக்கா கொடுத்துட்டாங்க. அண்ட் இதுக்கு வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் உக்ரைனுக்கு பேட்ரியாட் மிசைல் பண்ணுறதுக்கான லைசன்ஸ் கொடுத்தது உண்மைதான், ஆனால் அதை ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுக்கலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காரணம், நம்ம வெள்ளிக்கிழமை மார்க்கெட் அனாலிசிஸில் பார்த்துருந்தோம், ரஷ்யாவில் இருக்கக்கூடிய யுக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்கா நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு ட்ரோன் ஃபேக்ட்ரியை ரஷ்யா வந்து பேலிஸ்டிக் மிசைலை போட்டு அழிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து இரு நாடுகளோட வந்து ஒரு போரை வந்து உருவாக்கிடுமோ, ஒரு கோல்டு வாரை உருவாக்கிடுமோன்னு சொல்லிட்டு நமக்கு பயமாக இருந்தது. அதை தணிக்கிற விதமாக பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் யூஎஸ் இன்டெலிஜென்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அமெரிக்காவோட மிலிட்ரி பேசஸ் மேலே ஈரான் குறி வச்சு பின் பாயிண்ட் பண்ணி அடிக்கிறாங்கன்னா அதுக்கு ரஷ்யன் இன்டெலிஜென்ஸ் வந்து உதவி இருக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு டெக்னாலஜி கிடையாது கரெக்டாக பிளான் பண்ணி அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஈவன் NBCயில் வந்து இந்த செய்தியை வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைனீஸ் பிரசிடென்ட்டும் ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டினும் வந்து அடுத்த மாதம் நம்மளோட இந்தியாவுக்கு வந்து வரப்போகிறாரு பிரிக்ஸ் நாடுகளோட கூட்டமைப்போட மீட்டிங்காக. இது வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ். ஒருவேளை இதுக்கு மேலே எந்த விதமான நெகட்டிவான அப்டேட்டும் வரலைன்னா நாளைக்கு காலையில் நம்மளோட மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆகும். ஒருவேளை நெகட்டிவான அப்டேட் வந்தால் இந்த பாசிட்டிவிட்டி வந்து வைப் அவுட் ஆகிடும். ஸோ என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் ரெண்டாவது செக்மெண்ட் நம்மளோட இந்திய பொருளாதாரத்தை பற்றின செய்திகளுக்கு வந்தோம்னா, வெள்ளிக்கிழமை கேபினெட் மீட்டிங் நடந்தது. அதில் இன்னும் சில அப்டேட்ஸ் வந்து வந்திருக்கு. நிறைய அப்டேட்ஸ் வந்து அன்றைக்கே நம்ம கவர் பண்ணிட்டோம். மித்த அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துருவோம். என்னென்னா, இந்த PM கிசான் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளுக்கு வந்து வருஷத்துக்கு 6000 ரூபாய் 3 பகுதிகளாக பிரித்து கொடுப்பாங்க, 2000 அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேபினெட் மீட்டிங்கில் ஒரு ஆலோசனை நடந்திருக்கு. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா இந்த 2000 ரூபாய் வந்து கொடுக்கும்போது அது ரூரல் எக்கனாமியில் டைரெக்டாக வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். இதற்காரணமாக FMCG மற்ற செக்டார்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பாசிட்டிவ் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் கவர்மெண்ட்டோட GEM கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் இருக்குது. என்னென்னா, இப்போ நான் ஒரு மேனுஃபேக்சரர்னா இந்த GEMல போய் என்னோட ப்ராடக்ட் வந்து சொல்லலாம். அதை வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து வேணும்னா வாங்கிப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து இது ஒரு அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரியான ஒரு போர்ட்டல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து தொடங்கி 10வது வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்குது. யாராவது பிஸ்னஸ் ஓனர், மேனுஃபேக்சரர்ஸ் இருந்தீங்கன்னா இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து மான்சூனோட பருவமழையோட விஷயத்துக்கு வந்தோம்னா,
நேற்று முந்தானத்தெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பெஞ்சிருக்கு. இன்னும் குஜராத்தில் வெள்ளத்தையே வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு மழை வந்து கொட்டிட்டு இருக்கு ஒரு வாரம் 10 நாளாவே. ஸோ இந்த அளவுக்கு மழை அதிகமாக வந்ததுனோட விளைவாக வந்து பார்த்தோம்னா காவேரியில் நமக்கு தண்ணியை திறந்து விட்டுட்டாங்க. இன்னைக்கு திருச்சிக்கெல்லாம் வந்து தண்ணி வந்துட்டதா வந்து செய்திகள்லாம் நம்மளால பார்க்க முடியுது. இது ஒரு பாசிட்டிவ் விஷயமா பார்க்கப்படுது. இது தமிழ்நாட்டுக்கும் சரி இந்திய பொருளாதாரத்துக்குமே ஒரு நல்ல விஷயம். ஏன்னா பருவமழை பொய்த்து போயிடுச்சுன்னா ஃபுட் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாகும். ஈவன் பருவமழை பிரச்சனை இல்லைன்னா கூட வெங்காயத்தினோட விலை அதிகமாகும். அதை வந்து நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பார்க்கணும். கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் டன் அளவுக்கு வெங்காயத்தை வந்து இருப்பு வைங்க, மிகப்பெரிய அளவுக்கு வெங்காய பற்றாக்குறை வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அலர்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த அளவுக்கு வந்து இன்னும் இருப்பு வைக்க ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ பத்தாவதுக்கு இந்த மழையும் வராமல் போயிடுச்சுன்னா எல்லா இடத்துலையும் வந்து பணவீக்கம் அதிகமாகுன்ற ஒரு பயத்தை வந்து நமக்கு இருந்தது. அதை தணிக்கிற மாதிரி இப்போ வந்து பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் இன்னைக்கு நம்மளோட கவர்மெண்ட் கிட்ட இருந்து வந்த அப்டேட் என்னன்னா, கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 209 ரூபா ஒரு சிலிண்டருக்கு வந்து விலையை குறைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆக இந்த க்ரூட் ஆயிலோட விலை, இந்த எல்என்ஜியோட சப்ளை எல்லாம் நார்மல் ஆக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த விலையை வந்து குறையன்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஹோட்டல்காரங்க ஒன்ஸ் விலையை ஏற்றிட்டாங்கன்னா குறைக்க மாட்டாங்க. ஸோ ஹோட்டல்காரங்க யாராவது பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இட்லி தோசைகளை வந்து விலையை குறைங்க. அண்ட் இன்னைக்கு ப்ளூம்பர்கில் வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, இந்தியாவோட பாண்ட்ஸை வந்து ப்ளூம்பர்க் பாண்ட் இண்டெக்ஸ், குளோபல் பாண்ட் இண்டெக்ஸில் வந்து சேர்த்துறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. காரணம், ரீசெண்டாக அந்த ரிஃபார்ம்ஸ் வந்து எப்படி செயல்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் நம்மளோட இந்தியன் பாண்ட்ஸ் வந்து பாண்ட் இண்டெக்ஸில் சேர்த்தலாமா வேணாம்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ண போகிறாங்க. இது ஏன் இந்த அளவுக்கு முக்கியமான விஷயம்னா, இந்த பாண்ட் இண்டெக்ஸை பிளெயினாக ஃபாலோ பண்ணக்கூடிய சில ஃபண்ட்ஸ் இருப்பாங்க. இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இப்போ இடிஎஃப்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இப்போ இந்த பாண்ட் இண்டெக்ஸ்குள்ளார நம்மளுடைய குளோபல் ஃபண்டுக்குள்ள நம்மளோட பாண்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பேசிவாக வந்து நிறைய ஃபண்ட்ஸ் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சர்டிஃபிகேஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்னா, நமக்கு வந்து நேரடியாக வந்து அந்நிய முதலீடுகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால் வந்து நம்மளோட ருப்பி வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ இது ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சைனா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேப்பரில் ட்ரேட் பண்ணக்கூடிய கோல்டை வந்து நாங்கள் தடை பண்ணுறோம். காரணம், இந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து பேப்பரில் ட்ரேட் பண்ணும்போது நாட்டுக்கு வெளியில் தங்கத்தை ஸ்டோர் பண்ணுற வால்ஸை உருவாக்கி அங்கே சைனாவோட பணம் வந்து தேங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் இதை வந்து நாங்கள் வந்து கேன்சல் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் ஃபிசிக்கல் கோல்டோட டிமாண்ட் வந்து அதிகமாகும். அண்ட் இதனால் கோல்டு ப்ரைஸஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் விஷயமாக தான் நம்ம பார்க்கணும். அண்ட் நம்மளோட ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட 15% அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2,11,000 கோடி அளவுக்கு ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து ஜூலை மாதத்தில் நடந்திருக்கிறதா வந்து கவர்மெண்ட் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து டொமஸ்டிக் கன்சம்ஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்றது தான் நமக்கு காட்டுது. அண்ட் அமித்ஷா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அஜித் தவலுக்கு வந்து பார்த்தோம்னா லோக்மானியா திலக் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். அதாவது ரால நீங்கள் துரந்தர் படத்தில் மாதவன் கேரக்டர் ஆகட்டும், அதே மாதிரி ஹாட்ஸ்டாரில் வந்து ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சீரிஸ் இருக்கும், அதுவாக இருக்கட்டும், அதில் வரக்கூடிய இம்மத் சிங் என்ற கேரக்டர் ஆகட்டும், இது எல்லாமே வந்து அவரோட லைஃப் ஜேர்னியை வந்து தழுவி எடுக்கப்பட்டது தான். கிட்டத்தட்ட அவரோட ரெஃபரன்ஸை வச்சு எடுத்தது தான். ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு சேவைகளை செஞ்சுருக்காரு. ஸோ இது வந்து நம்ம பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். அண்ட் நம்ம வெள்ளிக்கிழமை பார்த்தோம் இல்லையா, இது கிட்டத்தட்ட 84,000 கோடி ரூபாய் அளவுக்கு இந்தியன் கேபினெட் வந்து இந்த டீப் சி, அதாவது ஆஃப் ஷோரில் இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் ஒர்க்குக்காக ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓஎன்ஜிசி வந்து கிட்டத்தட்ட 150 எண்ணெய் கிணறுகளில் வந்து கடலில் வந்து தோண்ட போகிறதா சொல்லியிருக்காங்க. இது ஓஎன்ஜிசிக்கு பாசிட்டிவான விஷயம். அண்ட் இது நம்மளோட பொருளாதாரத்துக்கு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் மோதிலால் அஸ்வால் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க ஒரு ப்ரோக்கரேஜ் உங்களுக்கு தெரியும், இந்த எஃப்ஐஎஸோட செல்லிங் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இதன் காரணமாக வந்து அவங்க மறுபடியும் இந்தியாவுக்குள்ளார வரத்துக்கு ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனோட ரிஃப்ளெக்ஷன் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஐடி ஸ்டாக்ஸில் வந்து ஒரு ரிகவரி பார்த்தோம். ஸோ இது கண்டினியூ ஆகும்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இவர் வந்து சொல்கிறத நம்ம வந்து வேலிடாக தான் நம்ம எடுத்துக்கணும். அண்ட் அடுத்து பேசஞ்சர் வெஹிக்கிளோட சேல்ஸ் டேட்டா வந்து வந்திருக்கு. சில கம்பெனிஸ் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது ஜூலை மாதத்தில் 33% அளவுக்கு சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மொத்தமாக எல்லா கம்பெனிஸ் சேர்த்து பார்க்கும்போது பேசஞ்சர் வெஹிக்கிளில் 4,70,000 யூனிட்ஸ் அளவுக்கு ஜூலையில் வந்து சேல்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு சேல்ஸ் அதிகமாகிறதுக்கு காரணம் டேக்ஸ் ரிலீஃப் தான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது ஒரு முக்கியமான விஷயமா பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்து நம்மளோட தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி பில் இஷ்யூக்கு வந்தோம்னா, எனக்கு வந்து பர்சனலாக வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து குறைஞ்சிருக்கு. எலக்ட்ரிசிட்டி வந்து போன மாதம் வந்து 596 ரூபா 93 ரூபா வந்தது. இப்போ வந்து 396 ரூபா வந்திருக்கு. மே மாதத்தில் எடுத்ததுக்கு இப்போ ஜூலையில் எடுத்ததுக்கும். அண்ட் எலக்ட்ரிசிட்டி பில் வந்து அதிகமாகுதுன்னா அதுக்கு வந்து 2 காரணமாக இருக்கலாம். ஒன்று வந்து எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் அதிகமாக இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட யூனிட்டை தாண்டிட்டாலே வந்து எலக்ட்ரிசிட்டியோட பில் வந்து மாறிடும், அதாவது டபுள் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். உங்களோட யூனிட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதம் எவ்வளோ இருக்குது, இந்த மாதம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள்.
ஒருவேளை யூனிட்ஸ் வந்து அதே மாதிரி இருந்து எலக்ட்ரிசிட்டி பில் அதிகமாக வந்திருக்குன்னா அது கேல்குலேஷன் எரர் ரீடிங் எடுக்க வந்தவர் பண்ண தப்பாக இருக்கலாம். இல்லை மீட்டர் அதிகமாக ஓடுதுன்னா அது மீட்டரில் ஏதாவது ஃபால்ட் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். நம்மளோட அரசாங்கம் வந்து மறுபடியும் வந்து போய் எல்லா இடத்துலையும் வந்து ரீஇன்ஸ்பெக்ஷன் பண்ணுங்கள், ரீஇன்ஸ்பெக்ஷன் பண்ணி எங்களுக்கு அப்டேட் பண்ணுங்கள், எத்தனை இடத்துல வந்து இந்த மாதிரி கோளாறுகள் இருக்குது, குளறுபடியில் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளோட போல் ஒன்று கண்டக்ட் பண்ணோம், அதுலேயே வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி விலை ஏறி இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் நம்மளோட அரசாங்கம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜூலை மாதத்தில் பவர் கன்சப்ஷன் வந்து 11% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்தியா ஃபுல்லாகவே. காரணம் வந்து ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்குது, அதாவது புழுக்கம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஏர் கண்டிஷனர் மாதிரியான உபகரணங்கள் அதிகமாக யூஸ் பண்ணதுனால இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டியோட டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா பில் அதிகமாக இருக்கலாம். அண்ட் நிறைய பேர் இப்போ எங்கள் வீட்டிலலாம் ஏசி கிடையாது, ஃபேன் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, இவ்வளோ தான். ஸோ டிவி வந்து நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். நான் கம்ப்யூட்டர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் யூஸ் பண்ணுவேன், ஈவினிங் அதுக்கப்புறம் காலையில் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த பில் வந்து ஆவரேஜ் தான், இன்னும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட் இருக்கும்போது இந்த காரணங்களாக இருக்கலாம். அண்ட் மேக்ஸிமம் வந்து கவர்மெண்ட் இதை சரி பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்புவோம். அண்ட் நம்மளோட நிதின் கட்கரி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த E20 பெட்ரோல்னால மைலேஜ் வந்து ஒரு 6லேருந்து 10% வரைக்கும் குறையுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் உண்மை சொல்லணும்னா 10%க்கு மேலேயே வந்து குறையுது மைலேஜ், அதுதான் உண்மை. அண்ட் அதை வந்து நம்ம A2D சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களும் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ணி காட்டியிருந்தாங்க. இதை தான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா நான் இந்த பெட்ரோலோட விலை வந்து 100 ரூபா 102 ரூபா இருக்கும்போது எப்பயுமே 500 ரூபா போடுவேன், 4.9 சம்திங் லிட்டர்ஸ் வந்து வரும். அதில் எனக்கு மைலேஜ் வந்து பார்த்தோம்னா 330லேருந்து 350 கிலோமீட்டர் வரும் ஆவரேஜாக. ஸோ அந்த விலை ஏற்றுறதுக்கு போனால் 500 ரூபாய்க்கு ஒரு முறை போட்டேன். ஆனால் 500 ரூபா போடும்போது மைலேஜ் வந்து குறைஞ்சது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சரி நம்ம 550 ரூபா போட்டுருவோம்னு சொல்லிட்டு போட்டால் 5 லிட்டருக்கு மேலேயே வருது. அப்படி பார்த்தா கூட எனக்கு வந்து பெட்ரோலில் வந்து அந்த மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகுது. இதை தான் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஈவன் அது எக்ஸ்பெரிமெண்ட்டாகவும் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து 2 விஷயம் இருக்கலாம். ஒன்று பிளண்டிங்கில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். அவர் A2D நந்தாவோட வீடியோலேயே நான் பார்த்தேன். அதாவது கொஞ்ச நேரத்துக்கு வந்து இந்த E20 பெட்ரோல் அப்படியே விட்டு வச்சோம்னா தண்ணி தனியாக அந்த பெட்ரோல் அதாவது எத்தனால் தனியாக பெட்ரோல் தனியாக பிரிஞ்சு வந்துடுது அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொன்று E15லேருந்து E20 5% தான் பெட்ரோல் அதிகமாக எத்தனாலும் அதிகமாக கலக்குறாங்க. அதனால் 10% உங்களுக்கு வந்து மைலேஜ் குறையுதுன்னா அது லாஸ் தான், அதில் வந்து கெயினே கிடையாது. இப்போ 5% வந்து எத்தனால் கலக்கிறோம், 5% லாஸ் அப்படின்னாலே மைலேஜ் லாஸ்னாலே அதனால் பெனிஃபிட் கிடையாது. சரிங்களா? இப்போ வந்து 1 லிட்டர் பாலில் வந்து ஒரு 100 ml 200 ml தண்ணி கிடக்கிற மாதிரி தான் கணக்கு. மொத்தமாக பால் அவ்வளோதான், அளவு மட்டும்தான் கூடுது, அந்த தரம் வந்து அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ கவர்மெண்ட் வந்து இதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். இல்லைனா பிளெண்டிங்கில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். இல்லை பெட்ரோல் பங்க்கில் வந்து இந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியில் ஏதாவது மாற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பார்க்கணும். ஸோ அதுக்கான அறிவிப்புகள் வரும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்திய பொருளாதாரத்தை பற்றின இன்னைக்கான செய்திகள். அண்ட் 3வது செக்மெண்ட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸில் பார்த்தோம்னா நேஷனல் அலுமினியம் நால்கோட ரிசல்ட் வந்திருக்கு. ரிசல்ட் நல்லா இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா இந்த ஈரானில் ஒரு அலுமினியம் பிளான்ட் அடித்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்னால சப்ளை செயின் டிஸ்ரப்ஷனால சப்ளையோட அந்த டிரான்சிட் காஸ்ட் எல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால அலுமினியோட விலை வந்து இயல்பாக வந்து அதிகமாக இருக்குது. இதன் காரணமாக அவங்களோட ரெவன்யூ வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 80% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா வந்து 81% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ப்ராஃபிட் வந்து 90% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ப்ராஃபிட் மட்டுமே 2000 கோடி ரூபாய் அளவு பண்ணியிருக்காங்க இந்த ஜூன் குவார்ட்டரில். அண்ட் மார்ஜின் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 51% ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க எபிட்டா மார்ஜின். இது ஓரளவுக்கு சூப்பரான ரிசல்ட் தான். ஸோ நாளைக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் 2வது நியூஸ் பார்த்தோம்னா அசோக் லேலாண்டுக்கு ஒரு நெகட்டிவான நியூஸ் வந்துருக்கு. இதுவரையுமே ஸ்ரீலங்காவில் வந்து இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து இவங்க தான் வந்து ஆதிக்கத்தை செலுத்திட்டு இருந்தாங்க. அதாவது பப்ளிக்காக ஓடக்கூடிய பஸ்ஸில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து ஆதிக்கத்தை செலுத்திட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு சைனீஸ் கம்பெனி ஃபோட்டான் மோட்டார் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து உள்ள நுழைஞ்சிருக்காங்க. இதன் காரணமாக ஸ்ரீலங்காவில் இவங்களோட பிஸ்னஸ் வந்து பாதிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை வந்து அசோக் லேலாண்டோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இண்டிகோ ஃப்ளைட் கம்பெனி இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் டேக்ஸஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா இந்த ஃப்ளைட் டிக்கெட்டோட விலையை வந்து எங்களால் கம்மி பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒருவேளை கம்மி பண்ணாங்கன்னா இந்த ஃப்ளைட் செக்டாரில் இருக்கக்கூடிய ஏரோப்ளேன் செக்டாரில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து பாசிட்டிவ் விஷயமா இருக்கும், ஏவியேஷன் செக்டாரில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு. ஆனால் இருந்தாலும் சொல்கிறேன், ஏவியேஷன் செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, அது ரொம்ப ரிஸ்க்கான விஷயம், அதில் லாபம் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அடுத்து ஏஐனால வந்து த்ரெட் இருக்கிறது உண்மைதான், ஆனால் வந்து வேலை போயிடும்னு கிடையாது, சம்பளம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சில ரிப்போர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஐடி கம்பெனிஸில் வேலை செய்கிறவங்க பார்த்துக்கோங்க. அண்ட் அப்படி பார்த்தோம்னா கூட ஐடி கம்பெனிஸ்க்கு அது பாசிட்டிவ் விஷயம் தான், இது இன்வெஸ்டர்ஸ் வந்து கொண்டாடலாம். அண்ட் SML மகேந்திரா இவங்களோட சேல்ஸ் வந்து ஜூலை மாதத்துலேருந்து 12% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓவரால் சேல்ஸ். அண்ட் கார்கோ வெஹிக்கிளில் வந்து சேல்ஸ் வந்து 7% குறைஞ்சிருக்கு. பேசஞ்சர் வெஹிக்கிளில் 21% அளவுக்கு அதிகமாக இருக்குது. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் பஸ்ஸஸ் எல்லாம் வந்து இந்த பிராண்டில் வந்து ஓடுது, நிறைய இடத்துல நானும் பார்த்துருக்கேன்.
அண்ட் அடுத்து டாக்டர் ரெட்டிஸ் லெபார்டரிக்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட் வந்திருக்கு. இவங்களோட ஒரு பயோசிமிலர் ட்ரக், அதாவது ரிட்டுக்ஸிமேப் அப்படின்ற ஒரு பயோசிமிலர் ட்ரக்கு வந்து அப்ரூவல் கிடைச்சிருக்கு. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசார்டரு, லிக்யூமியா மாதிரியான கேன்சருக்கு, ருமேட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது டாக்டர் ரெட்டிஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் விஷயமா பார்க்கப்படுது. பயோசிமிலர்ன்றது கிட்டத்தட்ட ஒரு ஒரிஜினல் ட்ரக்கோட காப்பி மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், ஜென்ரிக்காக உருவாக்கக்கூடிய ட்ரக். ஸோ இது ரெட்டிஸ்க்கு வந்து பாசிட்டிவான அப்டேட்டாக பார்க்கப்படுது. அண்ட் அடுத்து மகேந்திரா இவங்களோட ஓவரால் சேல்ஸ் வந்து 26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ஜூலை மாதத்தில் எஸ்யூவி சேல்ஸ் வந்து 20% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஓரளவுக்கு நல்ல சேல்ஸ் டேட்டா தான். அண்ட் ஹூண்டாய் மோட்டார்ஸ் வந்து இது ஒரு ஹையஸ்ட் எவர் மந்த்லி சேல்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 75,000 யூனிட்டை வந்து நாங்கள் வந்து இந்த ஜூலை மாதத்தில் விற்றுருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இது ஹூண்டாய் மோட்டார்ஸ்க்கு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் HCL டெக்னாலஜிஸ் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஷேர்ஸை வாங்கியிருக்காங்க, அதில் 100% நாங்கள் அக்வயர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கம்பெனியோட பேர் வந்து கார்டியன் இந்தியா ஆப்ரேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிரான்சாக்ஷன் ஜூலை 31 கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இது HCL டெக்னாலஜி ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. என்னன்னா எங்ககிட்ட கேஷ் அதிகமாக இருக்குது. ஸோ கேஷ் அதிகமாக இருக்கக்கூடிய கம்பெனி இப்படி இன்ஆர்கானிக்காக நிறைய கம்பெனிஸ் வந்து அக்வயர் பண்ணுறது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அடுத்து டிவிஸ் லெபார்டரிஸ் இவங்களோட Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் இவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா 65% இன்க்ரீஸாக இருக்குது. 545 கோடியிலேருந்து போன வருஷம், இந்த வருஷம் வந்து 902 கோடி 902 crores வந்து ப்ராஃபிட்டை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ சேல்ஸ் வந்து 28% இன்க்ரீஸாக இருக்குது. எபிட்டா வந்து பார்த்தோம்னா 72% இன்க்ரீஸாக இருக்குது. மார்ஜின் வந்து 10% இன்க்ரீஸாக இருக்குது. 30%லேருந்து 40% இன்க்ரீஸாக இருக்குது. இது ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்னே சொல்லலாம். அண்ட் நம்ம வெள்ளிக்கிழமை மார்க்கெட் அனாலிசிஸில் பார்த்துட்டோம், ஐடிசியோட ரிசல்ட் நல்லா இல்லை. அதன் காரணமாக நாளைக்கு ஐடிசியில் ஒரு ப்ரெஷர் இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் கூட பெரிய இன்வெஸ்டர்ஸ் எப்படி அதை வந்து நகர்த்த போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நான் ஐடிசியில் பேரிஷான பொசிஷன் எடுத்திருந்தேன். ஸோ பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்து நெட்வெப் டெக்னாலஜிஸ் இவங்களோட Q1 ரிசல்ட்டு ஓரளவுக்கு நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் வெள்ளிக்கிழமை இவங்களோட ஷேர் ப்ரைஸ் 7% ஏறிருந்ததால நாளைக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுன்றது ஒரு சந்தேகம் இருக்குது. ஒருவேளை ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இவங்களோட ரெவன்யூ வந்து 820 கோடி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் வந்து 183% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன வருஷம் வந்து 80 கோடி லாபம் பண்ணாங்க. இந்த வருஷம் வந்து 30 கோடி லாபம் பண்ணாங்க போன வருஷம். இந்த வருஷம் 85 கோடி ரூபாய் லாபம் பண்ணியிருக்காங்க. மோர் தேன் டபுள் ஆயிருக்கு. ஸோ இது ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஓவரால் ரெவன்யூவில் ஏஐ மட்டும் 62% அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. அதாவது ஏஐ செக்மெண்ட்டில் இவங்களோட பிஸ்னஸ் வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் இது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம். கிட்டத்தட்ட சொனாட்டா சாஃப்ட்வேர் மாதிரி இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வருங்காலத்தில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த ஏஐ செக்மெண்ட் வந்து இயர் ஆன் இயர் பேசிஸில் 484% கிட்டத்தட்ட 5 மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரெவன்யூ. இது எல்லாமே வந்து பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. இவங்களோட ஓவரால் ஆர்டர் புக் வந்து 2500 கோடியில் வந்து இப்போ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து நெட்வெப் டெக்னாலஜிஸோட ஷேர் ஹோல்டர்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து நில்கமல் இந்த பிளாஸ்டிக் சேரெல்லாம் விற்கக்கூடிய கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அந்த கம்பெனி. அண்ட் இவங்களோட சேல்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு, ஆனால் மார்ஜின் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது இவங்களோட ப்ராஃபிட் வந்து 60% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். சேல்ஸ் வந்து பார்த்தோம்னா 6% குறைஞ்சிருக்கு. மார்ஜின் வந்து 6.5%லேருந்து 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 15 கோடியிலேருந்து 24 கோடியாக சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு பக்கம் பாசிட்டிவான விஷயம் என்னன்னா மார்ஜின் எக்ஸ்பேன்ஷன், ப்ராஃபிட் growth. இன்னொரு பக்கம் வந்து சேல்ஸ் வால்யூம் குறைஞ்சிருக்கு. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து அதுல் ஆட்டோ இவங்களோட ஜூலை மந்தோட பிஸ்னஸ் டேட்டா கொடுத்துருக்காங்க. ஓவரால் சேல்ஸ் வந்து 28% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதில் வந்து இன்டர்னல் கம்பஷன் வெஹிக்கலோட சேல்ஸ் வந்து 44% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவி சேல்ஸ் வந்து 16% அளவுக்கு குறைஞ்சிருக்கு. இவி சேல்ஸில் இவங்களோட சேல்ஸ் குறைஞ்சிருக்கிறது ஒரு நெகட்டிவான விஷயம். நாளைக்கு மார்க்கெட் இதை எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா புது செக்மெண்ட், இந்த ஏஐ செக்டாரு, இந்த இவி செக்மெண்ட்லாம் வந்து புது செக்மெண்ட். அதில் வந்து கம்பெனி வளரணும். பழைய செக்மெண்ட்டில் கொஞ்சம் குறைஞ்சா கூட புது செக்மெண்ட்டில் வளரணும். ஆனால் புது செக்மெண்ட்டில் குறைஞ்சிட்டு பழைய செக்மெண்ட்டில் வளர்ந்தா அது மார்க்கெட் எப்படி எடுத்துக்குன்னு சொல்லிட்டு தெரியல. இது நெகட்டிவாக வந்து என்னோட பாயிண்ட்லேருந்து தெரியுது. அண்ட் அடுத்து கோல் இந்தியா அவங்களோட ப்ரொவிஷனல் ப்ரொடக்ஷன் டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜூலை மாதத்துக்கானது. அண்ட் இதில் பார்த்தோம்னா 8% அளவுக்கு அவங்களோட ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த பருவமழையினால சில இடையூறுகள் இருந்தாலும் கூட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் டு ஜூலை இந்த டேட்டா பார்க்கும்போது கிட்டத்தட்ட 6.8% அளவுக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த 4 மாதத்தை கம்பேர் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இது கோல் இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயம் தான். அண்ட் அடுத்து MOIL மேக்னீஸ் ஓர் இந்தியா லிமிடெட் இவங்க கிட்ட இருந்து ஒரு நெகட்டிவான அப்டேட் வந்திருக்கு. அதாவது மேக்னீஸோட தாது பொருட்களோட விலையை வந்து இவங்க குறைச்சிருக்காங்க. அதாவது 44 MN கிரேடோட விலை வந்து 4% குறைச்சிருக்காங்க. ஃபெரோ கிரேடை வந்து பார்த்தீங்கன்னா 5% குறைச்சிருக்காங்க. கெமிக்கல் கிரேடை வந்து 5%, அண்ட் ஃபைன் கிரேடை வந்து 5% குறைச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட விலையவே குறைச்சதுனால இந்த விலை வந்து 5% குறைச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த பேனை வந்து 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 100 ரூபாய்க்கு வந்து 10 பேனை விற்றா 1000 ரூபாய், சரிங்களா? இப்போது இதே சேல்ஸை வந்து அடுத்த முறை நான் பண்ணுறேன், ஆனால் 95 ரூபா ஒரு பேனை விற்றேன்னா
₹950 தான் வருது. ஆட்டோமேட்டிக்காக சேல்ஸ் குறையுது, ப்ராஃபிட் குறையுது, மார்ஜின் குறையுது. அண்ட் இதை மிட்டிகேட் பண்ணோன்னா 5% என்னோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ அன்லெஸ் ஆர் அன்டில் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகலைன்னா இவங்களோட ஷேர் ப்ரைஸ் நாளைக்கு நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணும். அண்ட் அடுத்த குவார்ட்டரில் கூட ஒரு ப்ரெஷர் வந்து பார்க்க முடியும். இதை MOIL ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து டாடா மோட்டார் CV இவங்களோட சேல்ஸ் டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் வந்து 37% அளவுக்கு ஜூலையில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்டர்நேஷனல் பிஸ்னஸோட வால்யூம் வந்து டபுள் ஆயிருக்கு. இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. டாடா மோட்டார் CV வந்து ஓகே, பேசஞ்சர் வெஹிக்கிள் தான் ஜாகுவார் லேண்ட் ரோவர் பிடிச்சி காலை எழுத்துடும். ஸோ அதனோட டேட்டா வந்து இங்கே ரிலீஸ் ஆகலை. அண்ட் 4வது செக்மெண்ட் எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ் இந்த வாரம் வரக்கூடியது. திங்கக்கிழமை நாளைக்கு பார்த்தோம்னா இந்தியாவோட இது, அமெரிக்காவோட இது குளோபல் மேனுஃபேக்சரிங் PMI டேட்டா வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஜூலை மாதத்துக்கானது. இது வந்து முக்கியமான டேட்டா. அண்ட் செவ்வாய்க்கிழமை பெருசாக எந்த டேட்டாவும் இல்லை மார்க்கெட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு. புதன்கிழமை பார்த்தோம்னா RBIயோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நியூட்ரலாக வச்சிருக்காங்க, பேங்க் ஆஃப் இங்கிலாந்து நியூட்ரலாக வச்சிருக்காங்க, பேங்க் ஆஃப் ஜப்பான்லேயும் நியூட்ரலாக வச்சுட்டாங்க இந்த முறை நடந்த மீட்டிங்கில். ஸோ இந்தியா வந்து நியூட்ரலாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, அன்சேஞ்சாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்ப்போம். ஒரு வேளை ரேட்டு ஏற்றுனாங்கன்னா அது வந்து சர்ப்ரைஸாக இருக்கும். தங்கத்தினோட விலை வந்து விழுறதுக்கு வாய்ப்பு, தங்கத்தினோட விலை விழாது, ஆனால் அது இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் தான் டிசைட் ஆகுது. நம்மளோட ஷேர் மார்க்கெட் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் வந்து ரேட்டை வந்து ஏற்ற மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது இல்லாமல் புதன்கிழமை வந்து இந்தியாவோட இது, அமெரிக்காவோட இது குளோபல் சர்வீஸ் PMI டேட்டா வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் புதன்கிழமை வந்து அமெரிக்காவோட க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டாவும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது க்ரூட் ஆயில ட்ரேட் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் வியாழக்கிழமை இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம் அமெரிக்காவோட டேட்டா வரப்போகுது. அண்ட் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்மளோட RBIயோட ஃபாரெக்ஸ் ரிசர்வோட டேட்டா வரப்போகுது. லாஸ்ட் 3 வாரங்களாக வந்து அப்சைடு தான் போயிட்டே இருக்குது, ஏறிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கு, ஒரு பில்லியனாக வந்து ஏறிட்டு இருக்கு. அண்ட் அமெரிக்காவோட ஜூலை மாதத்துக்கான அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு தெரிய போகுது. ஒட்டுமொத்த ஜூலை மாதத்துக்கான டேட்டாவும் தெரிய போகுது. இது எல்லாமே வந்து முக்கியமான தகவலாக இருக்க போகுது. ஸோ நாளைக்கு இதுக்கு மேலே எதுவும் நெகட்டிவான அப்டேட் வரலைன்னா நாளைக்கு நம்மளோட மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆகும். அண்ட் நாளைக்கு காலையில் மார்க்கெட்டோட நிலவரம் என்னன்றதை நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.